என் ஹைட் அப் பர்பஸ் அவங்களாம் எப்படி தான் இருக்கீங்க? ஐ திங்க் எல்லோரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி ரோமியோ ஜூலியட்டோட பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் எங்கே ஹார்ட் பீட் அப்படின்னு கேட்காதீங்க. நான் ஹார்ட் பீட் வந்து டயாங்ஷி பர்த்டே முடிஞ்சோடனே கண்டிப்பாக போகிறேன்டா. அது வரைக்கும் நம்ம நடுவில் ஒன் ஷாட்லாம் பார்க்கலாம். அப்புறம் மீட் மை கார்டியன் பிரின்ஸ் அதையும் நான் வந்து ப்ரைவேட்டில் போட்டுட்டேன். அந்த கதையை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்கலான்னு தோணுது. ஸோ அதனால் இப்போதைக்கு அது வராது. அதுக்கு பதிலாக நான் வந்து டயாங்ஷிக்கு ஒரு நியூ எஃப்எஃப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ பர்த்டே முடிஞ்சோடனே கண்டிப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகேவாடா? சரி, ஓகே, நம்ம அப்படியே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ போன பாட்டில் எதில் விட்டோமோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. ஜிமின் உங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லியிருப்பான். ஸோ அதோட தான் விட்டோம். அப்படியே பார்க்கலாம். உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. ஸோ அந்த கடுப்போட போய் உட்காடுறீங்க. பார்த்தா உங்களுக்கு பக்கத்து சேர்ல தான் ஜிமினும் உட்காந்துருக்கான். உங்களுக்கு செம்ம காண்டாகுது. இவன் என்ன எதுவுமே நடக்காத மாதிரி உட்காந்துருக்கான்? எனக்கு புரியல. இவன் நடிக்கிறானா இல்லை உண்மையிலே மறந்துடுச்சா? எப்படி எல்லாம் பண்ணிட்டு தெரியாத மாதிரி உட்காந்துருக்கான் பாரு, பொறுக்கி. ஷோ, கட்டுப்பாகுது. என்ன பார்த்து யாருன்னு கேட்குறான். நல்லா எல்லாமே பண்ணிட்டு இப்போ யார் அவனுக்கு? ஒருவேளை எல்லா பொண்ணுங்க கூட இப்படி தான் இருப்பான் போல. அதான் எந்த பொண்ணுன்னு மைண்டுக்கு வரல. அழகா இருக்கான், கண்டிப்பாக இருக்கும். சரியான பொறுக்கியாக இருக்கான். ஆனால் ஆளை பார்த்தா அப்படி தோணலை. இல்லை இல்லை மிஸ்ஸோ, அவனுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுற? உன்னவே யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டான். சரி, ஃபஸ்ட் டைம் கூட விட்டுருந்தான். செகண்ட் டைம் எப்படி எப்படி அவன் தெரியாதுன்னு சொல்லலாம்? ரெண்டு பேரும் பிடிக்க கூட இல்லை. அப்படி தானே பண்ணோம். அதுக்குள்ள மறந்துட்டானா? நானும் அவ்வளோ முக்கியமாக இருக்கேன். ஓ, என்னை புலமை விட்டுட்டு எப்படி உட்காந்துருக்கான் பாரு. அழகா இருக்கான். இல்லை மிஸ்ஸோ, அடிக்கடி நீ ஸ்டெப் ஆகுற ஆகாத. எப்படி எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கான் பாரு. என்னை பார்த்தா தான் என்னவா அவனுக்கு? அப்போ மட்டும்தான் பார்ப்பானா? இவனை புரிஞ்சிக்கவே முடியலை. இல்லை மிஸ்ஸோ, இது இப்படியே விடக்கூடாது. இவனை இப்போ ஜிமினும் லைட்டாக பார்த்துட்டு அகைன் அப்படியே கீழே மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிடுறான். உங்களுக்கு இன்னும் கடுப்பாகுது. இவனுக்கு எவ்வளோ திமிரு. கோமா வருது. அப்படியே எதாவது கொண்டு அட்டிக்கணும் போல இருக்கு. ஸோ உனக்கு இதெல்லாம் தேவைதாண்டி. மூக்கு மட்டும் குடிச்சிட்டு அன்றைக்கி என்ன வேலை பார்த்துருக்க? இவனா அட்லீஸ்ட் கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கோமே, நியூ எம்ப்ளாய், ஒரு ஹாயாச்சும் சொல்லலாம்ல. சரியான கல் மாதிரி உட்காந்துருக்கான். சைக்கோ. இவனை பார்க்க பத்திக்கிட்டு வருது. ஹே, ஹாய் ஹேண்ட்ஸம். அப்போ ஜிமினும் யாருன்னு பார்க்குறான். பார்த்தா பக்கத்தில் ரோஸ் தான் உட்காந்துருக்கான். ஸோ ஜிமின் அப்படியே ஒரு லுக் விட்டு ஹாய். ஹேய், நீ இந்த டீமா? ஆமாம். ஓ, உன் பேர் என்ன ஹேண்ட்ஸம்? ஜிமின். உன்னோட பேர்? என்னோட பேர் ரோஸ். ஓ, ஓகே. நீ நியூ எம்ப்ளாயா? இல்லை, நான் ஆல்ரெடி இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியா? ரொம்ப ஒர்க் பண்ணுறியா என்ன? ரொம்ப இயர்ஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் 5 months. ஓ, ஓகே. இந்த மினிக்கு எதுக்கு அவன் கூட உட்காந்து பேசிகிட்ருக்கான்? என்ன பேசுகிறாங்கன்னு வேறு கேட்கலையே. என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க சேரை அப்படியே தள்ளிட்டே போய் ரோஸ் பக்கத்தில் உட்காடுறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள், ரெண்டாவது ரோஸ், மூணாவது ஜிமின் இப்படி உட்காந்துருக்கீங்க. வந்தது கூட அவங்க 2 பேரும் கவனிக்கல. அவங்க வாட்டில் கடலை போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு இன்னும் கடுப்பாகுது. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஒருத்தவங்க பக்கத்தில் வந்து உட்காந்தா ஒரு ஹாயாச்சும் காமிக்கலாம்ல. 2 இப்படி கடலை போடுறதுக்கு இவனுக்கு என்ன? என் கூட பேச மட்டும் வாய் இருக்காது. இந்த மினிக்கு கூட நல்லா மினிக்கி பேசுகிறான். பொறுக்கி. இவனை பார்க்கவே பிடிக்கல எனக்கு. ஆனாலும் இவன் மற்றவங்க கூட பேசினா நமக்கு எதுக்கு கோவம் வருது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவனை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டான்ல. ஏதாச்சும் பண்ணுறேன்டா. இந்த மிஸ்ஸோவே சீண்டி பார்க்குறியா? உனக்கு இருக்கு. பேசு. நல்லா மினிக்கு கூட உட்காந்து கடலை போடு. மூஞ்ச பாரு, நல்லாவா இருக்கு? கோணவை கிளவி மாதிரி நல்லா நிப்பான் பெயிண்டை பூசிட்டு வந்துட்டு வாயில் லிப்ஸ்டிக்கை பாரு. லிப்ஸ்டிக்கை போட்டாலா வாய்க்குள்ளே வச்சு முக்குனாலான்னு தெரில. மூஞ்சி முகரக்கட்டையும் எப்படி பேசுகிறா பாரு, வளைஞ்சு கரும்பு பிடிச்சவன். இப்போ எதுக்கு சம்மந்தம் இவ்வளோ திட்டுறோம்? ஷோ,
என்னடி ஆச்சு உனக்கு? இவன் ஏதோ பண்ணுறான் நம்மளை. இல்லை இல்லை, அவன் யார் கூட பேசினா உனக்கு என்ன? உனக்கு தெரியாதுன்னு சொன்னது நல்லது தானே? அப்போ கரெக்டாக உள்ள உங்கள் மேனேஜர் வராரு. காய்ஸ், எல்லோரும் ஒரு நிமிஷம். அப்போ எல்லாருமே பார்க்குறீங்க அவரை. இன்னைக்கு உங்களோட டிஎல் வரல, அதனால நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க. அவருக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கிறனால இன்றைக்கி லீவ் போட்டார். அண்ட் காய்ஸ், எல்லோரும் சேர்ந்து டீமாக இனி ஒர்க் பண்ண போகிறீங்க. டிஎல் ரொம்ப ஸ்வீட் தான். ஸோ நாளைக்கு அவர் வந்துடுவார். இன்றைக்கி நீங்கள் கிளம்பலாம். ஸோ நீங்கள் அந்த மேனேஜரை பேனு பார்க்குறீங்க. ஜிம்மி இதை நோட் பண்ணுறான். ஸோ அவனும் கண்டுக்காமல் அப்படியே விட்டுடுறான். நீங்கள் பேனை அவரே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக அவருக்கு ஒரு கால் வருது. காய்ஸ் 1 minute. சொல்லு பேபிமா. வந்துடுறேன்டா. ஓகே ஓகே, நீ வை, நான் மீட்டிங்கில் இருக்கேன். ஓகே பாய், லவ் யூ. அப்போ உங்கள் மூஞ்சா அவ்வளோதான், அப்படியே சுருங்கி போச்சு. அவ்வளோதான், புட்டுக்குச்சு. 5 நிமிஷத்தில் இவன் தான் நம்ம ரோமியோன்னு கனவு கொண்டு கட்டினேன். கடவுளே, எனக்கு எதுக்கு இப்படி சோதனையாக கொடுக்குற? இப்போதான் பார்த்தேன், அதுக்குள்ள அவ்வளோதான். ரோமியோவை எங்கே தான் ஒழிச்சு வச்சிருக்க? கொஞ்சம் சீக்கிரம் காமிக்கலாம்ல. எனக்கும் இந்த மாதிரி பேபி ஹனின்லாம் கொஞ்சணும்னு ஆசையாக இருக்கு. எப்படி கொஞ்சலாம் பாரு அந்த பொண்ணு லக்கி. மிசோ, கிளம்ப சொல்லிட்டாங்க. போறேன்டி மினிக்கி. மிசோ, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல மினிக்கி. மினிக்கி என்ன? எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரோஸ், நீங்கள் அப்படியே ரோஸ் மாதிரி இருக்கீங்க. மிசோ, சும்மாரு. எனக்கு தெரியும். உனக்கு ஒன்று தெரியுமா? இங்கே இருக்கிற பாதி பாய்ஸ் எல்லாருமே என் பின்னாடி தான் சுற்றுறாங்க. அது நீங்கள் தான் சொல்லிக்கணும். இல்லைன்னா ஒரு பெருமை. என்ன மிஸ் சொன்னீங்க? ஒன்றும் இல்லை ரோஸ். அப்படியா? இவ்வளோ அழகாக இருந்தா இப்படி பசங்க பின்னாடி சுத்த தான் செய்வாங்க. வீட்டுக்கு போன உடனே முதல் வேலையும் சுற்றி போட சொல்லுங்க. நானே நிறைய கண்ணு வச்சிட்டேன்னா பார்த்துக்கோங்களே. அப்படியா? அச்சோ மிஸ்ஸோ, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படியா? பாடி, அதுக்கு அடுத்ததான் உனக்கு இருக்கு. இவன் எங்கே போனா? கிளம்பிட்டான். பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டான். இவனை இருக்கு இவனுக்கு. இப்போ நீங்கள் பஸ் பிடிச்சி வீட்டுக்கெலாம் வந்துடுறீங்க. போன உடனே பேக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு செம்ம டயர்டு, அப்படியே பொத்துன்னு விழுகுறீங்க பெட்டில். அப்போது அப்படியே பொறுமையாக எழுந்திரிச்சு அப்படியே பெட் மேலே உட்காடுறீங்க. ஆப்போசிட்டில் மிரர். எவ்வளோ திமிரு அவனுக்கு. சின்ன போய் யாருன்னு கேட்குறான். கேட்குற அளவுக்கு நான் என்ன அவ்வளோ மொக்க ஃபிகரா என்ன? சொல்கிறேன் மிசோ, நீ என்ன மொக்க ஃபிகரா? செம்ம ஃபிகரடி நீ. உன்ன போய் யாருன்னு கேட்குறான். இப்போ எதுக்கு என் மண்டைக்குள்ள அவன் வந்துட்டே இருக்கான்னு தெரில. அவனை பார்த்தாலே பிடிக்கல, ஆனால் எதுக்கு அவன் நினைப்பா வந்துட்டு இருக்குன்னு தெரில. எனக்கு இந்த ரோசி, அந்த ரோஸ் கூட உட்காந்து கடலை போட்டுட்டு இருக்கான். இப்போ யாரு? யாரை பார்த்தாலும் ஆனி இழிச்சிட்டு போய் பேசுவா போல. மூஞ்ச பார்த்தியா அவளுக்கு? குரங்கு மூஞ்சி. அவ இவங்கிட்ட பேசினா நமக்கு என்ன? ஸோ என்னடி ஆச்சு உனக்கு? யார் கூட வேணா பேசிட்டு போட்டோம், என்னையே தெரியாதுன்னு சொல்லிட்டான். நான் எதுக்கு அவனை பற்றி யோசிக்கிறேன்? இல்லை இல்லை, அவனை பற்றி யோசிக்காத. ஆனால் அவன் டச்சஸ், ஐயோ, அவனை மறந்தாலும் அதை மறக்க முடியலையே. ஏதோ பண்ணி மயக்கிட்டான். என்ன மாறிச்சவன் பாடி. ஐயோ, அந்த ஃபீல்லாம் வேற லெவல். உண்மையிலே அப்படி இருந்துச்சு மிஸ்ஸோ. இல்லை இல்லை இல்லை, ஷோ பாருடி, இன்னொரு தடவை அவனை பற்றி நினைக்காத, சரியா? நினைக்கவும் முடியல, நினைக்காம இருக்கவும் முடியல. என்னை போட்டு இப்படி பாடா படுத்துறான். எதுக்குடா என் லைஃப்பில் அவனை மீட் பண்ணணும்னு இருக்கு. ஷோப்பா, அப்படியே புலம்பிட்டு நீங்களும் படுத்து தூங்கிடுறீங்க. இப்போ நைட் ஆகுது. உங்கள் வீட்டு டோரை யாரோ டப்பு டப்புன்னு தட்டுறாங்க. உங்களுக்கா செம்ம காண்டு. இந்த டைமில் யார் எரிச்சலை கிளப்பத்துக்குனே வருவானுங்க. ஷோ வந்து தொலைகிறேன். என்ன நைட்டு கதவு? ஒருவேளை அவனாக இருக்குமோ? ஷோ, இருந்தாலும் இருக்கும். ஒருக்கி நைட்டு ஏதாச்சும் நம்மக்கிட்ட பண்ணுறதுக்கு வந்தாலும் வந்திருப்பான். இன்னைக்கு விடக்கூடாது, ஏதாவது கொட்டை எடுத்துக்கணும். அவன் மட்டும் வந்தோடனே பாஞ்சான், ஒரே அட்டிட்டான். அதாண்டி கரெக்டு. மிசோ ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு
ஃப்ளவர் வாஷ் எடுத்துட்டு அப்படியே போறீங்க டோர் கிட்ட. எப்படி தட்டுறான் பாரு. நைட்டு மட்டும் உனக்கு கேக்குதாடா? இரு இரு, இதை வச்சு அடிக்கிற அடியில உண்மையிலே நீ என்ன மறக்க போற இன்னைக்கு. என்ன? ஏ, என்னடி பண்ற? என்ன கொலை பண்ண பாக்குற? பாட்டி இந்த டைம்ல? ஓ, திருட்டு கிளவி இந்த டைம்ல எப்படி வந்து நிக்குது பாரு, பேய் மாதிரி. இறக்குடி அதை ஃபர்ஸ்ட், மண்டல கிண்டில போட்டுறாத. நான் இன்னும் ரொம்ப வருஷம் வாழணும். ஆமா சாரி பாட்டி, அது நைட்டு திருடன் நினைச்சு. ஆமா, திருடன் தான் வந்து கதவை தட்டுறான் பாரு, தான் என்ன கொலைய பண்ணிருப்பான். கொலகாரி கொலகாரி. ஓ, இந்த கிளவி வேற. சரி, எதுக்கு பாட்டி கதவை தட்டுனீங்க இந்த டைம்ல? என்ன, மேல டேங்க் ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு, தண்ணி வர மாட்டேங்குது. நான் நைட்டு நல்லா ஈட்ரு போட்டு குளிச்சாதான் எனக்கு தூக்கம் வரும். போ மேல அந்த தம்பி சரி பண்ணிக்கிட்டு இருக்கு, நீயும் போய் ஹெல்ப் பண்ணு. என்ன? நான் எதுக்கு போகணும்? என்னால இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது. என்ன, என் வீட்டில் நீ தானே குடியிருக்க, அப்ப நீயும் இந்த வேலை பார்த்துதான் ஆகணும். இதுதான் அநியாயமா இருக்கே. நான் ரெண்ட் கொடுத்து தானே இருக்கேன். ரெண்ட்டுக்கு இருந்தா எல்லா வேலையும் நான் பார்க்கணுமா? இங்க பாருங்க, நாளைக்கு ஏதாவது ஒரு பிளம்பரை வச்சு சரி பண்ணிக்கோங்க. என்னால பார்க்க முடியாது. அதுவும் அவன் கூட கண்டிப்பா முடியாது. ஏய், இப்ப போய் நீ சரி பண்ணாதான் நாளைக்கு தண்ணி, இல்லைன்னா குளிக்காம போ வேலைக்கு. எனக்கு என்ன, என்னால பிளம்பர்லாம் கூப்பிட முடியாது, புரியுதா? போ மேல போய் சரி பண்ற வழிய பாரு. கிளவிய அப்படியே போட்டு கொலை பண்ணிடலாம் போல இருக்கு. ஏன் நைட்டு ஈட்டு போடாம குளிக்காதோ? கிளவி ஓ, பண்ற அநியாயம். போய் இந்த கிளவி வீட்லயா போய் தங்கணும் நானு? மேல போனா அவன் தொல்லை, கீழே வந்து அந்த கிளவி தொல்லை, என்னால முடியல. போய் தொலைகிற. போய் அந்த தம்பிக்கு கூட மாட ஒத்தாசையாயிரு. ஒத்தாசை? ஆமா, பெரிய ஒத்தாசை. போறேன் பாட்டி, போறேன். நீங்களும் திட்டிகிட்டே மேலே போறீங்க. மேலே பார்த்தா ஜிமின் தான். அவன் எப்பவும் போடுற மாதிரி கீழே ஒரு ஷார்ட்ஸு, மேலே ஒரு டிஷர்ட்டு போட்டு நின்று நல்லா தம் அடிச்சிட்டு இருக்கான். ஸோ அவன் பின்னாடி தான் திரும்பி நிற்கிறான். அப்படியே பார்க்குறீங்க அவனை பாரு, எப்படி நின்று தம் அடிக்குது பாரு. போருக்கி கல்யாணம் தெரியாதுன்னு சொன்னல. ஷோ, இவன் கூடயா நின்று வேலை பார்க்கணும்? எப்படி கூப்பிடுறது இப்போ இவனை? பாரு எப்படி தனாவா நிற்கிறான்னு சொல்லி. இப்போ ஜிமினும் அப்படியே திரும்புகிறான். ஸோ நீங்கள் அப்படியே டக்குன்னு ஜிமினை பார்க்குறீங்க. ஸோ அந்த இடம் ஃபுல்லாக அவ்வளோ டார்க்காக இருக்குது. அந்த மூன் லைட்டில் ஜிமினோட ஹேர்லாம் அப்படியே பறக்குது. அவ்வளோ அழகாக இருக்கான் பார்க்குறதுக்கே. ஸோ அவன் அப்படியே தம்மை கீழே போட்டு மிதிச்சுட்டு உங்ககிட்ட அப்படியே ஸ்லோவாக நடந்து வரான். நீங்கள் அப்படியே ஸ்லோ மோஷனில் அவனை பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருக்கான். ஸோ அப்படியே உங்கள் கிட்ட வந்து நிற்கிறான். நீங்கள் அவனையே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏய், என்ன அப்படியே பார்த்துட்டே இருக்க? இவ்வளோ நேரமாடி? எவ்வளோ நேரம் நிற்கிறது? அது வந்து இப்போதான் அந்த பாட்டி வந்து சொன்னாங்க என்கிட்ட, அதான். சரி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்ணுறேன். அப்போ அவங்கள மேலேருந்து கீழே வரையும் பார்த்துட்டு வந்து சும்மா புடி, அதுவே போதும். என்ன? வந்து பைப்பா புட்ரி, வந்து போய் நிறுத்துட்டு இருப்பா. இவனும் இவ்வளோ திமுறா பேசுகிறான், திமுறை பிடிச்சவன். சரி, என்ன பண்ணுன்னு சீக்கிரம் சொல்லு, எனக்கு தூக்கம் வேற வருது. ஏன், அப்போ எனக்கெல்லாம் வராதா என்ன? அது பாரு. சரி, என்ன பண்ணும் சீக்கிரம் சொல்லு. வா சுட்டு கூப்பிடுறான் பாரு. ஸோ உங்களை பின்னாடிக்கு வர சொல்லிட்டு அவன் போய் ஏதோ வேலைலாம் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே பைப்பெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே எக்கிட்டு பார்க்குறீங்க. நம்மளை வர சொல்லிட்டு இவனா வேலை பார்த்துட்டு இருக்க. ஆமாம், சாரி. ஏய், என்ன இடிச்சிட்டே இருக்க? உன்னை இடிக்கணும்னு பாரு, எனக்கு நினப்பு. இல்லை, தெரியாமல் என்ன வேலை பார்க்குறேன்னு பார்க்குறதுக்கு. இங்கே வா. என்ன? இந்தா இதை பிடி. இது என்ன இவ்வளோ டைட்டாக இருக்கு? ஆடாமல் புட்ரி, திரும்பி ஜாயின் பண்ண முடியாது. சரி, பிடிச்சி தொலைகிறேன். டைட்டாக பிடி. இங்கே பாரு, நான் சொல்கிறப்ப ரப்பரை பிடிச்சி நல்லா இழுகணும்னா. இழுக்கணுமா? இப்படியா? என்னடி பண்ணுற? இப்படி பிடிச்சா எப்படி? தண்ணி வேணுமா வேணாமா உனக்கு? என்ன சொன்ன? இல்லை, குளிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா அப்படி கேட்டேன். ஏன்? அது ஒன்றும் இல்லை. அடியே மிஸ்ஸோ, அவன் நார்மலாக தாண்டி பேசுகிறான். நீ உன் காதுக்கு ஏண்டி தப்பாக விழுக்குது? இல்லை, வந்த வேலையை மட்டும் பார்க்கலாம்.
அவனை பார்க்காதடி. ஷோ ஏதோ பண்ணுறான். எனக்கு ஏன் இப்படி டெம்ட் ஆகுது? ஓ இப்படியா பிடிக்கணும்? உனக்கு ஒழுங்காகவே பிடிக்க தெரில இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களுக்கு பின்னாடி வரான். வந்து அப்படியே உங்கள் ஹிப் சைடு 2 ஹேண்ட்ஸும் அப்படியே வருது. ஹே என்ன என்ன பண்ணுற? இல்லை கரெக்டாக பிடிக்க சொல்லித்தரேன். இல்லை அது ஏய் அங்கே பாரு, எது என்ன பார்க்குறேன். இப்படி பிடிச்சி நல்லா இழுத்து. ஹே இவ்வளோ கிட்ட இருக்க. உனக்கு கரெக்டாக பிடிக்க சொல்லி கொடுக்கணும்ல, இல்லைன்னா அப்புறம் எப்படி நீ கற்றுப்ப? நீ ஒழுங்காக பிடிக்கணும்ல, அப்படின்னா தானே நல்லா பண்ண முடியும். இவன் எது சொல்கிறான்? ஐயோ போச்சு, மாட்டிக்கிட்டேனா? என்னால் மிசோ கண்ட்ரோலில் இருட்டி. அவன் என்ன பேசி மயக்க பார்த்தாலும் மயங்கிடாத. அது நான் கரெக்டாக பிடிச்சிக்கிறேன். எங்கடி பிடிக்கிற கரெக்டா? இங்கே பாரு, என்ன தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க? தேவையில்லாமலாம் பேசலையே, தேவையோடு தான் பேசுனேன். பா நடி போடுற உடம்புக்கு நான் ஸ்மெல்லு. ஏ என்ன என்ன பண்ணுற? தள்ளி போன்னு வாய் தான் சொல்லுது, ஆனால் அவன் கையை பாரு. ஐயோ மானம் போகுது. அவன் கையை நான் தான் பிடிச்சிட்ருக்கேனா? இங்கே பாரு, ஃபஸ்ட்டு தள்ளி போயேன் ப்ளீஸ். எதுக்கா? நீ யார் இதெல்லாம் என் கூட பண்ணுறதுக்கு? நீ யாருன்னே எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு தள்ளிப்போ, இல்லைன்னா அவ்வளோதான். என்ன யாருன்னே தெரியாதா? யாருன்னே உனக்கு தெரியாது என்ன ஞாபகம் இல்லை? அப்போ உனக்கு ஞாபகமே இல்லை. நீ யார்? அப்போ மறந்துட்டியா நீ எல்லாத்தையும்? எதை மறந்துட்டியா? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. இங்கே பாரு, நீ யாருன்னே எனக்கு தெரியாது. இந்த மாதிரிலாம் இனி பண்ணாத, அவ்வளோதான். வாட்டி போதையில் இல்லை, அப்போ கூட ஞாபகம் இருந்துச்சு. என்ன வளர்றா? எனக்கெல்லாம் அது தெரியாது. இங்கே பாரு, என்ன எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லை? எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. நீ ஃபஸ்ட்டு தள்ளு. என்னடா பண்ணுற? இப்போ ஜிமின் உங்களை அப்படியே நான் டேங்கோட பின் பண்ணிட்டு, எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லை அப்படிதானடி? என்னடா பண்ணுற? பாரு, டாப்குள்ளேருந்து கையெடு, மரியாதை தள்ளிப்போ, அவ்வளோதான். உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அடி? எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை, தள்ளிப்போ. அப்படியா? எதுவுமே ஞாபகம் இல்லை. என்ன பண்ணுற? யோசிக்கிட்ட எதுவுமே ஞாபகம் இல்லையா உனக்கு? இல்லை, இது போதை நேரம், எதுவும் பேசாதே, தடுமாறினாலும் தயக்கம் காட்டாதே, இது கூடவா ஞாபகம் இல்லை? அது வந்து எதுகடி சொல்லாமல் போனா அன்னைக்கு? அது இங்கே பாரு, ஃபஸ்ட்டு தள்ளிப்போ, பாடியிலேருந்து கையெடு. எனக்கு ஒரு மாதிரி என்ன ஏறுதில்ல, அப்புறம் ஏண்டி கையெடுக்க சொல்கிறேன்? பாரு, இங்கே பாரு, ஃபஸ்ட்டு தள்ளிப்போ. என்ன மூச்சு ஏறி விடுற? பார்த்து எனக்கு வாங்குது உன் மூச்சை பார்த்து. இங்கே பாரு, தள்ளிப்போ ஃபஸ்ட்டு. ஒரு நிமிஷம் இங்கே பாரு. இல்லை ஃபஸ்ட்டு தள்ளிப்போ, டச் பண்ணாத. என்ன டச் பண்ணாத? அதான் நேற்று. இங்கே பாரு, ஒரு நிமிஷம். என்ன நீ அன்னைக்கு ஏதோ தெரியாமல் நான் தான் போதையில் இருந்தேன்னு தெரிஞ்சிச்சுல, அப்புறம் ஏன்டா அப்படி பண்ண? ஒரு பொண்ணை இப்படி தான் கூட்டிகிட்டு போய். அடங்கு. வீடியோ மட்டும்தான் எடுத்து காமிச்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். ஒருத்த ஃபிலிமு சும்மா டவலாக கழட்டி போட்டு வாடா என்ன நானும் பண்ணிக்கோ அப்படின்னு இழுத்து அணைச்சிக்கிட்டது யாருடி? நீ தான். ஐயோ கரும, இப்படி சொல்கிறான் பாரு. போனா வானா சரி, இந்த பொண்ணு யாருன்னே தெரில, பாவமாக இருக்கேன்னு ஒதுங்கி தாண்டி போனேன். சும்மா இழுத்து பிடிச்சி என்ன அணைச்சி, அதுவும் நீ பண்ண பாரு ஒரு பாட்டு. இது போதே. இல்லை வேணாம். சரி இங்கே பாரு, இதோட விட்டுரு.
ஏதோ ஒரு தடவை தெரியாம என்ன ஒரு தடவையா நேற்று தான் பாத்ரூம்குள்ளே சரி ஏதோ 2 தடவை தெரியாமல் நடந்துருச்சு. இதோட விட்டுறலாம். இங்கே பாரு, இதுக்கு மேலே நீ இங்கே பாரு. ஏன் உனக்கு பிடிக்கலையா அது? இந்த ஃபீலிங்ஸ் உனக்கு பிடிக்கலையாடி? அது அப்படின்னு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி தானே? சொல்றி. ஆமாம் பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரு பக்கம் என்ன தப்புன்னு தோணுதா? சொல்றி. ஆமாம், நீ யாருன்னே தெரியாது, உன் கூட போய் 2 தடவை அது தப்பு தான். ஆனால் இது இப்போ கரெக்டு. என்ன சொல்கிற? என்ன குழப்புற? இது தப்பு. இல்லை இதெல்லாம் வேணாம், நீ விட நான் போகணும். ஏய் நில்றி, என்ன பண்ணுற? ஃபஸ்ட்டு தள்ளு. ஏன் தள்ளிட்டு போ. இங்கே பாரு, தயவு செஞ்சு விட்டுரு. அதான் 2 தடவை நடந்துருச்சுல, இதுக்கு மேலே வேணாம். இதுக்கடுத்து நீ யாரோன்னா அது நான் யாரோவோ இருக்கலாம். என்ன ஸ்லிப் ஆகுது வேர்ட்ஸ் எல்லாம்? அது வந்து பாரு, இங்கே பாரு, தள்ளுடா. என்ன பண்ணுற? என்ன நினச்சிட்டு இருக்க நீ? அதான் அவ்வளோ சொல்கிறல்ல. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ திமிரு உனக்கு? பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு காலையில் நீ யாருன்னே தெரியாதுன்னு சொன்னல ஆஃபீஸில், அப்படி தானேடா சொன்னேன். ஏய் என்ன நீ மட்டும் என்ன ஒழுங்கா? ஃபஸ்ட் டைம் பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சுலடி, அப்புறம் ஏன் பேசாமல் அப்படியே போனல கண்டுக்காமல்? அப்போ தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும். இல்லை நீ ஃபஸ்ட் டைமே வந்து நீ தானடா என்ன முடிச்ச அப்படின்னு கேட்டிருந்தா நானும் பேசியிருப்பேன். என்ன பேச்சு பேசுகிறேன்? நான் எப்படி வந்து சொல்ல முடியும்? ஏன் இதை மட்டும் கூப்பிட முடியுது? முற்றா வந்து பேச மாட்டீங்களோ? கருமம், நீ இப்படிலாம் பேசுவியா? நான் நினச்சேன் நீ கூட நல்லா மேன்லியா ஸ்வீட்டா அப்படி இருப்பேன்னு. ஆனால் பார்த்தா நாளுக்கும் பேச்சுக்கும் சம்மந்தமே இல்லை. ச்சே, ஏன் இப்படி தான் பேசணுங்கிற ரூல்ஸ் இருக்கா என்ன? நான்லாம் அப்படி தாண்டி லோக்கலாக தான் பேசுவேன். என்ன அப்போது நீ எப்படினாலும் பேசிக்கோ, ஃபஸ்ட்டு தள்ளுடா. என்னடா பண்ணுற? ஏன் உனக்கு வேணாமா? அது வந்து வேணாமா? சொல்றி. அது வந்து எனக்கு இது பாரு, என்ன பண்ணுற? கையிடுறா. இடிங்க பாரு. என்னாடி ரொம்ப முள்ளையா? ஏறுதா? இங்கே பாரு. ஆமாம், என்னமோ பண்ணுது. அப்படியா? சரி, நீ தான் வேணான்னல போ. ஹே, எங்கே போகிற? இப்பெல்லாம் ஃபீல் ஆக்கி விட்டுட்டு போகிறேங்கிற அடி. உனக்கு தான் வேணான்னு சொன்னேன், கிளம்பு. இல்லை எனக்கு வேணும். அப்படியா? வேணுமா? இல்லை நான் யாருன்னே தெரியாது, என் கூட. இல்லை அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஏதாச்சும் பண்ணுறியா? என்னால் முடியல, நிற்க கூட முடியல. ஒருக்கி ஏதாச்சும் பண்ணி ஃபீல் ஆக்கி விட்டுடுறான். அப்படியா? பண்ணட்டுமாடி? பண்ணு. இப்படி சொன்னானே ஜிமின் கொஞ்சம் கூட யோசிக்கல. அப்படியே அவங்க டிஷர்ட்டை பிடிச்சி ரிமூவ் பண்ணி விட்டுடுறான். ஸோ அவனோட டிஷர்ட்டையும் அப்படியே கழட்டிடுறான். ஸோ இப்போ 2 பேருமே மேலே ஒன்றுமே போடாமல் இருக்கீங்க. இப்போ ஜிமின் அப்படியே அவங்க இன்னாஸ்குள்ளே கை விடுறான். என்னால் சுத்தமாக முடியல. ஸோ அவனோட ஷோல்டரை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. என்னடா பண்ணுற? பொறுமையா, கை ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஏய் செம்மையாக இருக்குடி, எனக்கு பிடிச்ச பிளேஸே இதுதான் தெரியுமா? செம்மையாக இருக்கு. ஏய் உன் கை என்னடி பண்ணுது? அப்படியே மேலே கை வைடி. அப்போ நீங்களும் அப்படியே ஜிமினோட பாடி ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணுறீங்க. எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகாக இருக்குது. எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுற இதெல்லாம்? ஐயோ, பிடிச்சிருக்காடி? உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடா, ரொம்ப. ஓ, அப்போ ஏதாச்சும் பண்ணு, பார்த்துட்டே இருக்க. பிடிச்சிருக்குல்ல, பண்ணு. ஸோ இப்படி சொன்னோன்னே நீங்கள் ஜிமினா அப்போ வாலில் லாக் பண்ணிவிட்டு பாடி ஃபுல்லாக அப்படி கிஸ் பண்ணுறீங்க. ஸோ பயங்கரமாக மூவ் பண்ணுறான். ஸோ உங்கள் 2 பேர் ஹேண்ட்ஸும் அப்படியே கோர்த்து டைட்டாக இருக்குது.
ஸோ இந்த மூன் லைட்டில் நீங்கள் 2 பேரும் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் அகைன் உங்களை வாழை லாக் பண்ணிட்டு, ஹே என்னடி இப்படி ஃபீல் ஏற்றுற? இப்படிலாம் பண்ணால் முடியாதுடி, தாங்கவே மாட்டேன், பார்த்துக்கோடி. அப்புறம் உனக்கு தான் பெரிய பிரச்சனை, என்னனாலும் பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனையே கிடையாது. அப்படியா? அப்போ கனவு இல்லாமல் ரவுண்ட்ஸ் போகும், பரவாயில்லையா? பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அப்படியாடி? என்ன பண்ணுற? என்னடா பண்ணுற? எந்திரா. முடியாது, நீ தானடி சொன்ன என்னன்னாலும் பண்ணிக்கோ, பார்த்துக்கலான்னு. பண்ணலாம். இந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுடி, என்ஜாய் தான் பண்ணணும், ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் ஸ்டொமக் கிட்ட உட்காந்து பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். உங்களால் சுத்தமாக முடியல. ஜிமினோட ஹெட்டை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. என்னடா பண்ணுற? ஹேண்ட்ஸம், பேர் கூட எனக்கு தெரிலடா. ஹேண்ட்ஸம் விடுடா. என்ன பண்ணுற? ரொம்ப முடியலடா. முடியலையாடி? என்னாலே சுத்தமாக முடியல. ஸ்டார்ட் பண்ணலாமா? எங்கேயா? எங்கே? எப்படி? இங்கே ட்ரை பண்ணலாண்டி, பயங்கரமாக இருக்கும். ட்ரை பண்ணலாம். என்ன பயமாக இருக்குடா. என்னடா பண்ணுற? சொல்லாமல் கொள்ளாமல் நீ தானடி சொன்ன ரொம்ப முடியலன்னு, அதான் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொறுமையாக பண்ணுற பொறுக்கி, நின்றுட்டேவா பண்ணணும்? நான் போய் எங்கேயாச்சும் உட்காந்துக்கிறேனே. இல்லை, இந்த போஸ் இப்படியே தாண்டி ட்ரை பண்ணோம். ஆடாமல் நில்றி. வலிக்குதுடா பொறுக்கி. எப்படி இருக்கு? என்னமோ பண்ணி பயங்கரமாக ஃபீல் ஆகுறேன். அப்படியா? ஃபீல் பண்ணுறி? நல்லா என்ன ஃபீல் பண்ண. பொறுமையாக பண்ணுற ஹேண்ட்ஸம். ஸோ நீங்கள் 2 பேரும் இப்படி பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கும் போது கரெக்டாக அப்போது மொட்டை மாடி டோரை யாரோ தட்டுறாங்க. ஹேண்ட்ஸம் நிறுத்துடா பொறுக்கி. முடியாது போடி. யாரோ வந்திருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச அந்த கிளவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ அமைதியாக இரு, நம்ம இல்லைன்ட்டு போயிடும். பொறுமையாக பண்ணுறான். இது பாதியிலே ஸ்டாப் பண்ண சொன்னால் எப்படி சொல்லும்? இன்னும்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது. நீ வாடி, அது கிடக்குது கிளவி. பொறுமையாக பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? கூப்பிடுதுன்னா கிளவி. உங்களைத்தான். இருக்கீங்களா இல்லையா? என்ன பண்ணுதுங்கன்னு தெரியலையே. இன்னுமா பைப்பை சரி பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க? போதும். அமைதியாக இருடி, வாயை திறகாமல் இருடி. என்ன பண்ணுதுங்க? ஒன்றும் கேட்கல. ஒருவேளை ரூமுக்கு போயிருக்குங்களோ? இந்த பிள்ளைங்கள சரி பண்ண சொன்னால் 2 போய் தூங்கியிருக்குங்க. காலையில் இருக்குது அதுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கேருந்து போயிடுது. ஸோ இப்போ தான் ஜிமின் உங்கள் லிப்ஸ்லேருந்து அவன் லிப்ஸை எடுக்கிறான். என்னடா பண்ணுற பொறுக்கி? கொஞ்ச நேரத்தில் போய் சேர்ந்துருப்பேன். போதும்டா, போதும், எனக்கு ரொம்ப குளிருது. போதுமா? எனக்கு பத்தலடி. கீழே போகலாமா என் ரூமுக்கு? அந்த கிளவி அது நேரம் போயிருக்கும்டி. எனக்கு தெரியாது, எனக்கு வேணும். பொறுமையாடா. ஸோ இப்போ ஜிமின் ரூமு தானே ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவங்கள அப்படியே பெட்டில் போட்டுட்டு ஸோ அகெயின் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ பயங்கரமாக போகுது அந்த மேக் ஓட். ஸோ ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் பெட்டில் படுத்துருக்கீங்க. 2 பேருக்கும் செம்ம மூச்சு வாங்குது. ஸோ 2 பேர் மேலேயும் அவ்வளோ ஸ்வெட்டிங்காக இருக்குது. ஸோ ஜிமின் இப்போ அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே மூச்சு வாங்கிட்டே அவனை பார்க்குறீங்க. எப்படி இருந்துச்சு? எப்படி கேட்டால் எப்படி சொல்கிறது? நல்லா தான் இருந்துச்சு. வழக்கம் போல் நல்லா ஹை பேத்தி நல்லா தான் பண்ணேன். அப்படியாடி? உனக்கு ஓகேவா? பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சு. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசட்டா? என்ன பேசணும்? கிட்ட வாடி. ஏன் அவ்வளோ தூரம் தள்ளியிருக்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். விட்டுடா. இப்படி பாரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன், அப்புறம் என்னன்னாலும் பண்ணு. எனக்கு இப்போ டயர்டாக இருக்குது. சரி சொல்லு, என்ன பேசணும்? அது நம்மளை பற்றி தான். நமக்குள்ளே என்ன? அதுதான், நமக்குள்ளே என்ன இருக்குது? நம்ம இதையே ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் ஒருத்தர் பற்றி ஒருத்தர் ஒன்றுமே தெரிஞ்சுக்கல. வெறும் இது மட்டும் பண்ணிகிட்டே இருக்கும். இதில் என்ன இருக்குது? உனக்கும் இது பிடிச்சிருக்கு, எனக்கும் இது பிடிச்சிருக்கு, அவ்வளோதான்.
நீ சொல்கிறதும் கரெக்டு தானே. நம்மளை பற்றி ஒருத்தர் ஒன்றுமே தெரியாது. அம்மா உன் பேர் என்னடி? ஃபஸ்ட்டு அதை சொல்லு. ஆமல்ல, உன் பேர் கூட எனக்கு தெரியாது. அம்மா உன் பேர் என்னது? நான் தாண்டி ஃபஸ்ட்டு கேட்டேன். ஷோ, என்னோட பேர் மிசோ. உன்னோட பேர்? மிசோ. நல்லா இருக்கே. ஐ எம் சிமின். சிமின்? சிமின். அவ்வளோதானா? அவ்வளோதான் பேர். ஹோ, நல்லா இருக்கு. உன்ன மாதிரியே உன் பேரும் அழகாக இருக்கு. சரி, அப்புறம் என்ன? வேற என்ன பேசணும்? வேற என்ன பேசணும்னா, இந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நம்ம நம்ம இதில் இருந்துக்கலாம். பிரச்சனை இல்லை. இதுலனா புரியலடி. அதான் இப்போ பண்ணோமே, அப்படி பண்ணிக்கலாம். ஆனால் எந்த பேர் வைக்கலாம்? இல்லை, எந்த நேமும் கிடையாது இதுக்கு. ஓகே, ஜஸ்ட் அது உனக்கும் வேணும் எனக்கும் வேணும். அதனால நம்ம 2 பேரும் மியூச்சுவலாக அப்படி இருந்துக்கலாம். அப்புறம் உன்னோட பர்சனல் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், என்னோட பர்சனல் விஷயத்தில் நீயும் தலையிடக்கூடாது. புரியுதா? ஓகே, டீல். என்ன உடனே ஒத்துக்கிட்டா? பின்ன ஒத்துக்கிட்டா தானே எல்லாம் கிடைக்கும். ஏன் இப்படி சகிக்கிற? ஏன் உனக்கு வேணாமா? வேணும் தான். சரி, ஆனால் இதில் நிறைய கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு, நான் எந்த பையன் கூட பேசினாலும் நீ பொசசிவ் ஆகக்கூடாது. ஏன் நான் என்ன லவ்வரா பொசசிவ் ஆகுறது? அதெல்லாம் ஆக மாட்டேன். குட், இப்படி தான் இருக்கணும். நானும் நீ எந்த பொண்ணு கூட பேசினாலும் பொசசிவ் ஆக மாட்டேன். சரியா? அப்புறம் 2 பேரும் வெளியே சுற்றலாம். அப்புறம் இப்போ பண்ணுமே மேட்ரு, அது எத்தனை டைம் கூட பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த அக்ரிமெண்ட் ஜஸ்ட் 6 months. அதுக்கப்புறம் நான் யூஎஸ் போயிடுவேன். நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம். ஆனால் இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே. அம்மா, நீ என் ஆஃபீஸ் தான் போல. என்ன? இல்லை, நான் வேலை பார்க்குற இடத்துல தான் நீயும் வேலை பார்க்குற போல. ஆமாம், அதுவே எனக்கு நேற்று தான் தெரியும். நேற்று எதுக்கு அப்படி சொன்ன? அதான் சொன்னனே, கோவன்னு. அதுக்கு நான் அப்படியா? நல்லா அந்த ரோஸ் கூட மட்டும் உட்காந்து இழிச்சு பேசிட்டு இருந்தல, பொசசிவ் ஆகக்கூடாதுன்னு. இல்லை, பொசசிவ்லாம் இல்லை, நீ என்னை கண்டுக்கல, அதுதான், வேற எதுவும் கிடையாது. எனக்கு செம்ம டயர்டாக இருக்கு. சரி, தூங்கலாமா? சரிடி, வா தூங்கலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறீங்க. சரி, ஓகேடா, நான் இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். அண்ட் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஆமி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பப்பிள் யூ, பைடா.